வெல்கம் டு சரசு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. முருங்கைக்காயா ஆளை விடுங்க, வேண்டாம் வேண்டான்னு போகிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயில் இருக்க சதை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. முருங்கைக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, மசாலா இந்த மாதிரியே செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் செய்யலாங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புளி பச்சடி பண்ணுறதுக்கு நான் முருங்கைக்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், ஏன்னா உள்ளே இருக்க சதையை மட்டும்தானே நம்ம எடுக்கிறோம். அதனால் முருங்கைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 100 மில்லி தண்ணி சேர்த்திங்கன்னா போதுமானதுங்க. இப்போ குக்கரை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னாவே போதும். முருங்கைக்காய் நல்லா குழஞ்சி வெந்துருங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ விசில் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம வேகிறதுக்கு ஊற்றின தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்காய் சதையெல்லாம் எடுத்துடலாங்க. முருங்கைக்காயை ஆறுறதுக்காக நீங்கள் தண்ணியிலலாம் அலசிடாதீங்க, அதோட சத்துக்கள்லாம் வீணாயிரும். நல்லா ஆற விட்டுருங்க, ஃபேன் போட்டு கூட ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா காயை பிரிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சதையை நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இப்படி ஒவ்வொரு காயையும் பிரித்து இந்த மாதிரி சதை பகுதி எடுத்துக்கலாம். உள்ளே அந்த காயோட விதை இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அது கடித்து சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், அந்த சதை பகுதி எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, அந்த வேக வச்ச தண்ணி, புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்பு அப்படின்னாவே வெந்தயம் சேர்ப்போம். அதனால் இந்த புளி பச்சடிக்கு வெந்தயம், ஒரு 2 மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு, மிளகாய் செவந்து வந்தோடனே இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. பூண்டு நான் ஒரு 15 பல் போல் பூண்டு உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க. ரவுண்டாக நறுக்கிக்கணும். அதை சேர்த்துட்டு பாதி வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவுண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணுங்க. தக்காளியும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயோட சதை பகுதி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ தேவைக்கு நான் கல் உப்பு சேர்த்துறேங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. காரம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேங்க. நல்லா சுருக்குன்னு வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புளித்தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி செய்கிற பச்சடிக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு புளிப்பெல்லாம் காரம் எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடுகு வெந்தயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இந்த மாதிரி பச்சடியெல்லாம் செய்யும்போது கடுகு வெந்தயப்பொடி சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேங்க. நம்ம தாளிக்கும் போது கூட பெருங்காயம் சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மேலால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கடைசியாக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இப்போ அந்த நல்லெண்ணெய் மணத்தோட நமக்கு முருங்கைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரைங்க. இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறது உங்களோட ஆப்ஷன் தான். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ நல்லா பெரட்டி விட்டு இறக்கிடலாங்க. இன்றைக்கி நான் பச்சடியாக செஞ்சதால் சதை பகுதியை அப்படியே சேர்த்துட்டேங்க. நம்ம தொக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அந்த விதையெல்லாம் கொஞ்சம் அரைப்பட்டு வந்தால் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சிட்டு செய்யலாம். அதுக்கு புளிப்பு, காரம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணுங்க தொக்கு செய்கிறதுக்கு.
அவ்வளோதாங்க, நல்ல ருசியான வித்தியாசமான முருங்கைக்காய் புளி பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் கேட்கவே வேண்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ முருங்கைக்காய் சீசனுங்க. கண்டிப்பாக நீங்களும் முருங்கைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.